வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இறைவனின் அன்பும் ஆசீர்வாதமும் அனைத்து ஜீவன்களுக்கும் உரித்தாகுக. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம். சரிங்களா? இன்றைக்கி என்னெல்லாம் நோய் இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஹார்ட் ப்ராப்ளம், ஃபேட்டி லிவர், கிட்னி ஃபெயிலர், சுகரு அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டு போட்டே போகலாம். சரிங்களா? உண்மையாகவே இதெல்லாம் க்யூர் பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதோட ஒபிசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒபிசிட்டினா என்ன அப்படின்னா, உடம்பு வந்து ஓவர் வெயிட், குண்டாக இருக்குது. நம்ம குண்டாக இருந்தால் நமக்கு எல்லா நோயுமே வரும். சரிங்களா? நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்ருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்திருக்காங்க, இளமையாக இருந்திருக்காங்க. இது எல்லாமே நிஜம். சரிங்களா? என்னோடய பாட்டிலாம் வந்து 90 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப இளமையாக பல்லு கூட விழாமல் இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்ட சாப்பாடு. இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்றோம்? இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ஐட்டம்ஸ். வெளியில் போயிட்டு பானிபூரியில் ஆரம்பித்து எதுவுமே நம்ம சாப்பிட்றது நம்ம ஆரோக்கியத்துக்கானது கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஆரோக்கியத்தை குலைக்கிற ஒரு விஷயம்தான். இதனால தான் நம்ம உடல்நிலை கெட்டு போகுது. சரிங்களா? எல்லாத்துலேயுமே கெமிக்கல். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவு முறையை நம்ம வந்து மாற்றணும். நம்மளோட வாழ்க்கை முறையை நம்ம மாற்றணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது தூக்கம் அப்படின்றது கண்டிப்பாக அவசியம். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், எப்பயுமே மனநிலை வந்து சமமாக இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். சரிங்களா? இன்றைக்கி அது கேள்விக்குறி தான். ஏன்னா எல்லாருமே என்னதான் வருமானம் வந்தாலும் இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாட்டிட்டு தான் எல்லோரும் ஓடிட்டுருக்கோம். சரிங்களா? அப்போ நாங்கள் எங்கேருந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குமே தோணும். ஸோ அதுக்கப்புறம் தூக்கம் எப்படி தூங்குகிறோம்? தூங்குறது வந்து ரொம்ப கம்மி. 12 மணிக்கு தூங்கிட்டு காலையில் அறக்கப்புறக்கு எழுந்து வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ இது எல்லாத்தையுமே நம்மளோட லைஃப் ஸ்டைலையே நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இது வந்து இப்போ நீங்கள் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இல்லை ஃபேட்டி லிவராக இருக்கட்டும், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், இல்லை சுகராக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. சரிங்களா? மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவுகளை தேடி பிடிச்சி சாப்பிட பாருங்கள். முதல்ல வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் வந்து உடனே நான் எக்ஸசைஸ் பண்ணணுமா, இதை பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தா உங்கள் உடம்பு தானாக குறையும். இன்னொரு விஷயம், நான்வெஜ் சாப்பிட்றவங்க பெரும்பாலும் இருக்கீங்க. அதில் ஒரு ஆழமான ஒரு உண்மை இருக்குது. சரிங்களா? அது ஒரு உயிர். அதுதான் அதில் முக்கியம். இன்னொரு விஷயம், ஒரு உயிரை கொல்லும்போது அதோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம உடம்பே வந்து செல்களின் கூட்டமைப்பு. சரிங்களா? ஒரு உயிரை கொல்லும்போது அந்த உயிர் என்ன இருக்கும்? அது காரண பதிவு, அதுக்கு ஒரு பயம் இருக்கும். சரிங்களா? அந்த பயத்தையும் ஒரு அதுக்கு பதிவாகும். அந்த 2 செல்ஸும் தான் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்றீங்க உள்ள. சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்ஸும் சரி அந்த பதிவுகளை தான் எடுத்து வச்சுக்கும். சரிங்களா? இதுவே வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க யாராக இருந்தாலும் பாருங்கள், ரொம்ப இளமையாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் ரொம்ப கம்மி. சரிங்களா? இந்த மாதிரி டிசீசஸ் வரதும் ரொம்ப கம்மி. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? ஏன் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அது இயற்கை நமக்கு தர ஒரு விஷயம். சரிங்களா? அதில் வந்து அது இறைவன் நமக்காகவே படைச்சிருக்காங்க. அதில் ஒரு பழம், காய்கறி, கீரை வகைகள், பயிறு வகைகள், இதில் இல்லாத ஒரு சத்துக்கள் நான்வெஜ்ஜில் கண்டிப்பாக கிடையாது. இதுதான் உண்மை. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் மாற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். மருந்து மாத்திரை எடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா அது வெளியிலேருந்து செயற்கையாக கொடுக்குற ஒரு விஷயம். சரிங்களா? நம்ம உடம்புக்கு டாக்டர் யாருன்னு பார்த்தா நம்ம நாக்கு தான். நம்ம நாக்கு எனக்கு இது வேணும்னு சொல்லும்,
அதை கொடுக்கணும், இது வேணான்னு சொல்லும்போது அதை நிறுத்தணும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் உடம்போட முதல்ல கனெக்டடாக இருக்கணும். நம்ம உடம்பு நம்மக்கிட்ட பேசுகிற மொழியை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு நம்மக்கிட்ட பேசும். ஒவ்வொரு உறுப்பும் நம்மக்கிட்ட பேசுவாங்க. முன்னாடியே சொல்லியிருக்கேன், வலின்றது நம்ம உடம்பு நம்மக்கிட்ட பேசுகிற மொழி. ஒவ்வொரு உறுப்பும் அந்த இடம் வலி வரும்போது அதுக்காக நம்ம போய் இன்னொருத்தரை நாடி போகணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இன்னொருத்தரை நாடி போகிறதுனால தான் நமக்கு பிரச்சனை பெருசாகுது. அதை நம்மளே சரி பண்ணிக்க முடியும். ஒரு இடத்துல வலி வருதுன்னா அங்கே அழுத்தம் கொடுங்க. அவங்க உங்களோட சாப்பாட்டு முறையை நீங்கள் சரி பண்ணிங்க. அதை நீங்கள் பண்ணாலே நீங்கள் 100% ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரிங்களா? என்னெல்லாம் சாப்பிட்ணும், என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அது நான் நாளைக்கு தான் ஒரு வீடியோவே போடுறேன். சரிங்களா? இன்றைக்கி இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். உணவு முறையை சரி பண்ணுங்கள். உங்களுடைய மனநிலையை சரி பண்ணுறதுக்கு தியானம் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு மனசில் தேவையான அமைதியை கொடுக்கும். தூக்கத்தை சரி பண்ணுங்கள். சரிங்களா? வெளி உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள். டீ காஃபி முதற்கொண்டே சொல்கிறேன், எதுவுமே வேண்டாம். தேங்காய் பால் ரொம்ப நல்லது. டெய்லி வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றது எல்லாத்துக்குமே நல்லது. முட்டி வலி வருது, சரிங்களா? இப்போ முட்டி வலி எல்லாருக்குமே இருக்குது. ரெகுலராக நைட்டில் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதை காலையில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் மென்று சாப்பிட்டுட்டே வரோம் அப்படின்னா முட்டி வலி சரியாகும். ரொம்ப முட்டி வலி இருக்குது, ஜாயிண்ட் பெயின் இருக்குன்னா வெண்டைக்காயை பச்சையாக கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வெண்டைக்காயை எடுத்து தண்ணியில் ஒரு அரை வேக்காடு லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அந்த வெண்டைக்காயை மென்று சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு முட்டி வலிக்கு தேவையான அந்த ஜெல் அந்த இதில் இருக்குது. சரிங்களா? அதுவும் உங்களுக்கு முட்டி வலி சரியாகும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு உணவே மருந்து. சரிங்களா? அதுதான் நம்ம பாரம்பரியமும் கூட. நம்ம முன்னோர்கள் அப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. நமக்கு கிச்சன் தான் ஹாஸ்பிட்டல். சரிங்களா? நீங்கள் தான் உங்களுக்கு டாக்டர். உங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். அதை நம்புங்க. வெளியில் நீங்கள் போயிட்டு இன்னொருத்தரை நாடி போகிறதுனால தான் பிரச்சனை பெருசாகுது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடிவு உங்ககிட்ட தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். இனிய இரவு வணக்கம்.